இல்லை, இது வந்து ஒரு வலியான விஷயந்தான். பெரியவர் மூத்தவங்க அப்படின்ற ஒரு மரியாதை கொடுத்துட்டாலும் அவங்களோட சில நேரங்களில் அந்த வயது ஆக ஆக நம்ம கருணாநிதிக்கிட்டையும் பார்த்துருக்கோம், இவர்கிட்டையும் பார்க்குறோம், புத்தி தப்பி போகுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான தவறுதல் நிலை தான். அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு மறந்துட்டாங்களான்னு எனக்கு தெரியாது. ஐயா மாதிரி மேதகு தலைவரை வந்து பாதுகாத்தவங்க யாரும் கிடையாது, வழக்குகள் சந்திச்சவங்க யாரும் கிடையாது. இப்போ 2004 அந்த ஃபோடா ஆகட்டும், எது எல்லா சிக்கல் எல்லாமே எல்லா சிக்கல்லையும் சிரமப்பட்டவங்க. அந்த அளவுக்கு ஒரு சிரமத்தை யாரும் சந்திச்சிக்க முடியாது. தமிழர்களும் அவங்களை பாதுகாத்தாங்க, பொருளாதார ரீதியாகட்டும், வீடு மற்ற விஷயங்கள் எல்லாத்துக்கும் பாதுகாத்தாங்க. இப்போ வந்து தன் நிலை தவறி இந்த மாதிரி ஒரு சூழலுக்கு போகிறாங்க. என்னன்னா அமைதியாக இருந்திருக்கலாம். ஐயா நல்லகண்ணை எப்படி கடைசி இறுதி காலங்களில் தன்னை பாதுகாத்துக்கிட்டு அவங்களோட 75 வரும்போது 100 வரும்போது 90 வரும்போது எல்லாரும் கொண்டாடினாங்க. அந்த மாதிரி ஐயாவை கொண்டாடி இருக்கலாம். என்ன கட்டாயம்னு எனக்கு தெரியல. இப்படி ஒரு நிலைப்பாடு அவங்க எடுத்துருக்க வேண்டாம். இது ரொம்ப வருத்தமானது, வலியானது. ஏன்னா பாருங்க, பல நெடுமாறனே எங்களை ஆதரிக்கிறாங்கன்ற ஒரு நிலைமை இவங்க தள்ளி போவாங்க. இப்போ திமுக வந்து ரொம்ப தடுமாறிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் வந்து தமிழ் தேசியம், தமிழர் அப்படின்றத இந்த தேர்தல் வரும்போது அவங்க ரொம்ப போராடி கைப்பற்ற முயற்சி பண்ணுவாங்க. முத்தமிழறிஞர்னு சொல்லிட்டு இருந்த கருணாநிதி தமிழின தலைவர்னு சொல்ல கிடைக்கும் போது தான் மேதகு மேலே ஏறி வரும்போது அவரால் ஏற்றுக்க முடியல. அவர் சகோதரத்துவம் சொன்னதே அந்த பேருக்கு தான் சகோதரத்துவம், இவரா அவரா அப்படின்ற சிக்கல் தான் போராட்டம் நடந்தது தவிர இந்த மாதிரி இல்லை. அப்போ ஐயா பல்வேறு ஒரு தமிழன் வந்து தலைவனா வர்றதா உங்களுக்கு தலைவனா இருக்க முடியும் அப்படின்றதுக்குல்ல அந்த அதிகாரம் கொடுக்குற அந்த மமதை இருக்குல்ல, அதெல்லாம் நான் உங்களுக்குள்ள என்ன வேணா திணிப்பேன் அப்படின்றதுக்கு போராடினாரு. அந்த மாதிரி ஐயா பழனிவேல் ஒதுங்கிட்டு இல்லைன்னா ஒரு நாம் தமிழர் கட்சிக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம்னு சொல்லலாம்.